ஹாய், வெல்கம் டு சுகாஸ் vlog. இன்றைக்கி வந்து வாழை மரத்துலேயே ஒரு தார் பழுத்து இருந்துச்சு. இந்த தார் வந்து கொஞ்சம் நல்ல ஹைட்டு. இது வந்து இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தாரை வந்து அந்த மரத்தை கீழே சாய்ச்சி விட்டு அதிலேருந்து வெட்டி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல தான் தார் இருந்தது. வெட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ பழுத்துருச்சு பாருங்கள். அப்படியே 4-5 சீப்பு மரத்துலேயே பழுத்துருச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு, இதுதான் அந்த சைடு கார்டன். சப்போட்டா மரம், முருங்கை மரம், வாழை மரம், இது எல்லாமே இங்கே தான் இருக்குது தென்னை மரத்துக்கு அடியில். எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கத்திரி செடி கொஞ்சம் எல்லாம் வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் புதுசாக கொஞ்சம் போட்டிருந்த விதையெல்லாம் முளைச்சி வந்துருந்துச்சு. சரி, அதெல்லாம் இது கொஞ்சம் எருவு போட்டோம்னா, இதை எடுத்துட்டோம்னா பழசெல்லாம் எடுத்துகிட்டு புது செடி நாற்று வந்ததும் எடுத்து நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு வாலான ப்ளூ கத்திரி. அது வந்து பிளாக்கு கத்திரி. அது குண்டு கத்திரிக்காய். அதை தான் பிடுங்கி எடுத்துட்டு மறுபடியும் எல்லாம் புதுசாக மண் மாற்றி அதை எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீத்தாப்பழம், கொய்யாக்காயெல்லாம் இருந்துச்சு பாருங்கள். இதில் வந்து பிளாக் கத்திரி இருக்குது பாருங்கள். அதுதான் பிளாக் கத்திரி. இதுதான் நாற்று விட்டுருக்கேன். அப்படியே நம்ம பழுத்துருந்துச்சு ஒரு காய் கத்திரிக்காய். அதை அப்படியே போட்டு வச்சோடனே அதிலேருந்து அப்படியே இந்த மழைக்கு நல்லா முளைச்சி வந்துடுச்சு பாருங்கள். எப்படி சூப்பராக முளைச்சிருக்கு. அதை அப்படியே மாற்றி நடணும். அப்புறமே பாருங்கள், கொய்யாக்காய், சீத்தாப்பழம், கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் இதுதான் நம்மளோட ஹார்வெஸ்ட்டு. பை.